எப்பொருள் யார் ஆ, யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பேசுறது கேக்குதுங்களா? வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் இந்த திருக்குறளை ஒட்டிய சிந்தனைகள் என்கிற தலைப்புல படிச்சிட்டு இருக்கிறோம். 162 162 பக்கம், 162. திருக்குறளின் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கமும் அதனை ஒட்டிய சில சிந்தனைகளும், அதுல தொடர்ச்சி. உள்ளத்துல போய் சொல்லக்கூடாது. சில நேரத்துல தேவையில்லாம அதை ஒரு ஒரு நன்மைக்காக போய் சொல்லுவோம். அதனால எந்த தீமையும் நன்மைக்காக போய் சொல்லுவோம். அது வாயளவுல சொல்லப்பட்டதை தவிர உள்ள தரத்துல சொல்லப்பட்டது. ஏதாவது ஒரு வேலை இருக்கிறப்ப நம்ம அவசரத்துக்கு இருங்க வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தப்பிக்கிறதுக்காக சில அதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பொய் கிடையாது. ஆனால் வாழ்க்கையே பொய்யாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வேலி. அது அப்படிதான் அர்த்தம். அதாவது அதுபோல பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்க நலன். நன்மை நடக்குமானால் பொய் சொல்லலாம். அதே நேரத்துல புறம் சொல்லி வாழணுங்கிற அவசியமே இல்லை. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறின் அறம் புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். இந்த குறளை கவனியுங்கள். திருவள்ளுவரும் பொய்மையை எந்த உருவத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் புரைதீர்ந்த நன்மை பயக்கும் முன்னாடி சொல்லியிருப்பார். அதாவது நன்மை பயக்குமானால் புரை, அந்த கேடு நாசம் இதெல்லாம் விளையறதுக்காக பொய் சொல்லலாம். ஆனால் வள்ளுவத்தை வள்ளுவத்தோடு மட்டுமே ஒப்பு நோக்கி நாம் உண்மை உணர வேண்டும். தக்கார் தகவினர் என்பது அவர்தம் எச்சத்தார் காணப்படும். மேற்படி குறளில் எச்சம் என்ற சொல் வாரிசு. எச்சம்னா மிச்சம் வச்சுட்டு போற வாரிசுன்னு சொல்லுவாங்க. வாரிசுன்னு விட்டுட்டு போறது என்ன? இந்த இடத்துல குழந்தைகள் என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்படி குறளுடன் தம்மினும் தம் மக்கள் மேன்மை மானிடத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனது என்ற குறளை ஒப்பிட்டு நோக்கவும். மேற்படி கருத்துக்கு மகாபாரதத்தில் பல சம்பவங்கள் எடுத்துக்காட்டு அமைந்துள்ளன. திருவள்ளுவரும் பரிணாம சித்தாந்தத்தில் முழு நம்பிக்கை உடையதுதான் ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் பரிணாம சித்தாந்தத்தை நம்பிக்கை, பரிணாமம் சித்தாந்தத்துல தான் இந்த பசிங்கிற நீரை நம்ம கையில வைக்கிறோம். இது யாரும் உலகத்தில் பேசவே இல்லை. திருவள்ளுவர் மட்டும் யாரும் பேசவே இல்லை. திருவள்ளுவரும் பரிணாம சித்தாந்தத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். நம் குழந்தைகளுக்கு நாம் பாடங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டும் போதாது, பாடங்களை சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் புதிய உயரங்களை எட்டி பிடிப்பார்கள். உலகம் சரியான வழியில் முன்னேறும். அதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். பார்ப்போம், நம்ம பண்ண ஒன்று சரி பண்ணுவோம். ஒரு தனிப்பட்ட பாடலை பற்றிய விளக்கம். புலவர் ஔவையார் அவர்கள் இயற்றியதாக கூறப்படும் ஒரு தனி பாடல் பின்வருமாறு. ரொம்ப அருமையான பாடல். ஈதல் அறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் அரணே நினைத்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அதாவது ஈதல் அறம், அது கொடுப்பது அறம். அந்த அறத்தை தீவனை செய்யாமல் பொருளீட்ட வேண்டும். அதுதான் பெரிய கஷ்டம். தீவனை செய்யாம பொருளீட்டுறதுங்கிறது உலகத்தில் நடக்காத காரியம். காதல் இருவர் கருத்து ஒருமித்து, மனம் ஒத்து காதல் பண்ணுவான ரெண்டு பேருமே. மனமுற்று காதல் பண்ணிட்டாவே அதுதான் இன்பம் விளையும். அப்புறம் அரணை நினைத்து, அரணை யோக தலைவனை நினைத்து எல்லாத்தையும் விட்டுறது. அறம், அப்புறம் பொருள், அப்புறம் காதல் எல்லாத்தையும் விட்டுறது. கடைசியில பின்னாண்ட விட்டுட்டு மூன்றையும் விட்டதே பேரின்ப வீடு. அறம் பொருள் காமம், அதாவது அறம் பொருள் இன்பம் மூன்றையும் விடுறது. அதுதான் விஷயமே. அறம் பொருள் இன்பம். நல்ல வழியில பொருள் ஈட்டணும், நல்ல வழியில செலவு பண்ணணும், இருவர் மனமுத்து காதல் பண்ணணும் அப்படிலாம் சொல்றாரு. இவ்வளவு ஒரு சுருக்கமா சொல்லியிருக்காரு பாருங்க. அறம் பொருள் இன்பம் மூனை விட்டு இயற்கையோடு கலத்தல் என்ற முழு திருக்குறளின் சுருக்கம் என்று மேற்படி பாடலை நாம காட்டுகிறது. அறம் பொருள் இன்பம்
அறம்பொருள் இன்பம் வீடு எச்சம் நான்கின் திருவள்ளுவர் வந்து ஒரு இடத்துல சில பேர் சொல்லுவாங்க திருக்குறள் வந்து மூன்றைத்தான் சொல்றது, மூனை மட்டும்தான் சொல்லுகிறார் என்று சொல்லுவாங்க. இல்ல, திருவருள் நாளையும் சொல்லியிருக்கார். ஒரு குறள் வந்து பார்த்தீங்கன்னா, அறம் பொருள் இன்பம் வீடச்சம் நான்கின் திறனறிந்து தேரப்படும் எழுதியிருப்பாரு. சில பேர் திருவள்ளுவர் வந்து மூன்றைத்தான் சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க. இல்ல, அந்த திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நாலாவதுங்கிறது முடிவு என்ன அப்படிங்கிறது. இந்த வீடுங்கிறது நிலை பேறு அடைதல். அப்ப அறம்பொருள் இன்பத்தை பத்தி பேச திருவள்ளுவர் வீட்டையும் பத்தி பேசியிருக்காரு. அறம் பொருள் இன்பம் உயிர் உயிர் எச்சம் நான்கின் திறனறிந்து தேரப்படும் எழுதியிருப்பாரு. அப்ப நாளையும் பற்றி பேசியிருக்காரு. இவன் அதுக்கு தனியா ஒண்ணு வீடுன்னு தனியா ஒண்ணு இல்ல. அறம்பொருள் இன்பத்தை முடிச்சிட்டாவே வீடு தான். அதனால அவர் சொல்லல. இப்ப 2ஆம் வகுப்பும் இப்ப 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியாச்சுன்னா 4ஆம் வகுப்பு நீ போக போறேன். 4ஆம் வகுப்பு போறதும் போகாத உன்னோட இஷ்டம். அதான் விஷயமே. அதுதான். ஒரு ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்கணும் என்ன பண்ணணும்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அதாவது இயற்கை அப்படித்தான் போகும், நேர்வழியில் கூட்டிட்டு போகும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன போறோம். இப்ப ஏழிப்படி 2ஆம் படி 3ஆம் படி இப்ப ஒரு 100 படி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 10 படி ஏறிட்டு அடுத்து 11க்கு போகணும், அப்புறம் 12க்கு போகணும். இப்படி தொடர்ந்து ஏறிட்டே போக வேண்டியது. அப்புறம் ஒவ்வொன்றையும் விட்டுட்டே போறதுதான் அடுத்த அதுக்கு பேரு. இந்த இடத்துல அந்த அறம்பொருளுக்கு பத்தி விளக்கம் சொல்றார். ஒவ்வொரு வரியாக இப்பாடலின் கருத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம். ஈதல் அறம். நாம் கொடுக்க கூடிய பொருட்கள் 2 மட்டுமே. ஒன்று கல்வி, 2வது செல்வம். எதையுமே நாம் பிறக்கும் பொழுது நம்முடன் கொண்டு வரவில்லை. கல்வி செல்வத்தை பெற்றவர்கள் பொருட்செல்வத்தை பெரிதாக கருதுவதில்லை. ஏடும் எழுத்தாணியும் பெரும் செல்வங்களாக இருந்த அந்த காலத்தில் கல்வி செவிச்செல்வமாகவே பெரும்பாலும் பரவி வந்தது. நூல்கள் நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கபடி பாருங்க, நூல்கள் நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கபடி கவிதை நடையிலேயே எழுதப்பட்டன. அப்பதான் மனப்பாடம். இப்போ நம்ம திருக்குறள் சொல்றோம்னா அப்ப அந்த கவிதை நடையில் இருந்த காலத்துல இன்னைக்கு நினைவா இருக்குது. 2 வரி முடிஞ்சு போச்சு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இது வந்து 100 ஆண்டு கேட்டால் நம்ம மறக்காது. அதனாலதான் நம்ம ஒரு 10 குறளை நாம வந்து மனசுல வச்சுட்டோம்னா அந்த கவிதை நடையில் இருக்கிறனாலதான் 100 ஆண்டு ஆனாலும் மறக்க முடியல. இது உரைநடையில இருந்து எல்லாம் மறந்து தொலைச்சிருப்போம். என்னது மனதின் பாடம், மனப்பாடம். இது மரபு கவிதை. மனப்பாடம் என்பது வேறு, மரபை மனதில் வைத்துக் கொண்டது என்பது. மரபு இந்த தத்துவங்களை எல்லாம் மனதில் வச்சுக்கிறதுக்கு அப்படி எழுதுனாங்க. உரைநடை என்பது வேறு, இந்த மனப்பாடம் என்பது மரபு கவிதைகளை மனனம் செய்தல், அது நியாயமானது. அதே நேரத்தில் உரைநடை மனப்பாடம் பண்ண முடியாது. உரைநடையை நீங்க படிச்சுக்கிட்டே நீங்க சொந்தமா எழுதிட்டு போயிடலாம் உரைநடை. ஆனால் தத்துவத்தை நீங்க மாற்ற முடியாது. தத்துவத்தை ஆமா நீங்க ஒரு ஒரு சொல்ல மாத்தி போட்டீங்கன்னா பொருளே மாறிடும். ஒரு சொல்ல மாத்தி போட்டீங்கன்னா பொருளே மாறிடும். ஆகியனாலதான் ஈதலறம் பெரிதாக கருதுவதில்லை. செவிச்செல்வமாகவே பெரும்பாலும் கல்வி செல்வம் செவிச்செல்வமாகவே பெரும்பாலும் பரவி வந்தது. நூல்கள் நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கபடி கவிதை நடையிலேயே எழுதப்பட்டன. முதலில் தோன்றியவை நீதி நூல்கள். தீவனை விட்டு ஈட்டல் பொருள். மேற்படி வரியை நல்லவை எல்லாம் தீயவை, தீயவை எல்லாம் நல்லவை செல்லும் செயற்கே. ஆக நாம் தீமை போல் நன்மை, நன்மை போல் தீமை என்ற திருக்குறளுடன் ஒப்பிட்டு நோக்கவும். பக்கம் 119 இக்குறளை விளக்கி இருக்கிறேன். நாம் எல்லோரும் சட்டப்படி நடந்து பொருள் ஈட்டுகிறோம். தீவனை விட்டு பொருள் ஈட்டுவது மிகவும் கடினமான காரியம். தீமை செய்யாமல் பொருள் ஈட்டுவது மிக கடுமையான காரியம். செல்வத்தில் செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் பூரியாறு கண்ணும் உள என்ற குறளோடு ஒப்பிட்டு நோக்க வேண்டும். இப்போது நாம் இன்பத்து பாலிற்கு வருகிறோம். காதல் இருவர் ஆதரவு பட்டதை இன்பம். மனிதன் என்ற சொல் அவன் மனதை அடிப்படையாக கொண்டவன், உடலை அடிப்படையாக கொண்டவன் அல்ல. அப்ப நம் உடல்னு சொல்றோம் இல்லையா, உடலுங்கிறது உயிரை தக்க வைத்திருப்பதற்கான ஒரு கூடு, ஒரு ஃப்ரேம், அவ்வளவுதான். கருவி கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். இவன் இதை போய் இந்த பாடுபடுத்திட்டு இருக்கிறான். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. இதை வைத்துக் கொண்டு ஆக்கமான என்ன செய்ய போறீங்க? இதை விட்டு போட்டு உடம்பு அப்படி இருக்கணும் அழகா இருக்கணும் வெறும் சதையை பேசி நாசம் பண்ணி போட்டானுங்க. இந்த ஒரு ஆடு கொளுத்திருக்கலாம், மாடு கொளுத்திருக்கலாம், அதெல்லாம் வியாபாரத்துக்காகும். என்னது
வியாபாரத்துக்கு. ம். மன் மனுஷன் கொழுத்து என்ன செய்ய? ஆ சொல்லுவாங்க. உதிய மரு உதிய மரம் பெருத்ததுன்னு உத்தரத்துக்காகும். இந்த மரம் பெருத்தா எதுக்குடா ஆகும்பாங்க. அதனால தான் ம். ஊணினை சுருக்கி உள்ளெளி பெருக்கின்னு உவப்புள்ள ம். ஆனந்தமாயன்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் வந்து அந்த இறை நெறியில பாடுகின்ற பொழுது, "இறைவா என் உடலை நீ சுருக்கி விடு" அப்படிங்கிறாரு. "இறைவா ம். என்னுடைய உடலை சுருக்கி விடு. ம். எனக்கு உடலை சுருக்குவது தெரியலைங்கிறாரு. தாயினும் ம் அது ஒரு பாட்டு அருமையான பாட்டு. தாயினும் அதாவது ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்களேன். பால் நினைந்தூட்டும் பால் பால் அ பால் நினைந்து ஊட்டும் பாருங்க. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊனினைச் சுருக்கி உள்ளெளி பெருக்கி உவப்பில ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே. நான் உன்னை கெட்டியா பிடிச்சிட்டேன். என்னை வந்து விட்டுறாத. எங்க அம்மா வந்து எங்க அம்மா வந்து என்னைய உணவூட்டி உடம்பை பெருக்க வச்சுட்டா. ஆகையினால நீ அருள் கூர்ந்து என் உடம்பை சுருக்க வச்சு உண்மையான அருளை கொடு அப்படிங்கிறார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால. நினைச்ச உடனே நினைச்ச உடனே அம்மா வந்து எனக்கு உணவு தர்ற மாதிரி நீ வந்து அதை விட அதிகமான ஆற்றலுடைய நீயே உடனே என்னை என்ன பண்ற? பாவியா என்னுடைய ஊனெண்ணை சுருக்கு. என்னுடைய ஊனெண்ணை சுருக்கு. சுருக்கி உள்ளெளி பெருக்கி ஊவப்பல்லா ஆனந்தம். திவட்டாத ஆனந்தத்தை கொடு. தேனி தேனினை சொரிந்து தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்து செல்வமே சிவபெருமானே யான் உன்னை சிக்கன பிடித்தேன். யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கன்னு அருளும் தெளிவே. எப்பொழுது எனக்கு அருள் செய்வான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து பக்தி மார்க்கெட்ல கூட வருது. ஆனா இன்னைக்கு பக்தி மார்க்கெட் திண்டி பெருத்து நாசம் பண்ணியிருக்கானுங்க. பக்தி மார்க்கெட்டுங்க பேரிட கண்டதை பேசி அது என்ன பெரிய மெய்யறிவியல் பத்தி பேசுறதை விட்டு போட்டு இவன் பூசையை பத்தி பேசிட்டு இருக்கிற மானகட்டவனு. மெய்யறிவியல் என்பது வேறு. ம். செல்வத்தில் செல்வம் அருள் செல்வம். இப்போது நாம் இன்பத்து பாலுக்கு வருவோம். மனிதன் என்ற சொல் அவன் மனதை அடிப்படையாக கொண்டவன், உடலை அடிப்படையாக கொண்டவன் அல்ல என்ற கருத்தில் ஏற்பட்ட காரண பெயர். மனிதன் என்ற தமிழ் சொல் இருந்துதான் மேன். இந்த மேன்கிற சொல்ல தமிழ் இருந்துதான் போயிருக்குது. மேற்படி வெண்பா வரியில் கருத்து ஒருமித்து ஆதரவுபட்டதே இன்பம் என்று வருகின்றன. காதல் என்பது உடலை அடிப்படையாக கொண்டது. காதல் என்பது உடலை அடிப்படையாக கொண்டது அல்ல என்பதை இது காட்டுகிறது. அப்ப காதல் என்பது மனதை அடிப்படையாக கொண்டது. அரணை நினைத்து பேரன்பு வீடு. அரண் எனப்படும் சிவபெருமான் யோகிகளில் முதல்வராக கருதப்படுகிறார். அவர் வாழ்வதாக கருதப்படும் இடம் இமயமண்டலத்தில் உள்ள கையிலை மலை. இது பனிமயமான பாறை பூமி. இந்துக்களும் பௌத்த மதத்தினரும் திருக்கயிலாயத்தை புனிதமாக நினைக்கிறார்கள். கையிலை மலை சிகரம் மரியாதையின் காரணமாக எந்த மனிதனாலும் ஏற முயற்சிக்கப்படவில்லை. இது விஸ்வலிங்கத்தின் வெளிச்சுற்று நீளம் 55 கிலோமீட்டர். உள் சுற்று உண்டு. அங்கு சென்றவர்கள் திரும்பி வருவதில்லை என்று செவிவழி செய்தி இன்றும் பல மலைகளில் என்ற செய்தி இருக்கிறது. இன்றும் பல மலைகளில் யோகிகள் அருவமாக வாழ்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. வாழும் முறைப்படி வாழ்ந்த மனிதன் மரணம் அடைவதில்லை, தெய்வமாக மாறுகிறான் என்பது வள்ளுவர் வாக்கு. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வேதாந்தம். உலக நன்மை கருதி இந்த முக்கியமான கட்டுரையை யாருடைய மத உணர்வையும் புண்படுத்தாமல் உண்மைகளை தெரிவிக்கவே எழுதுகிறேன். வேதாந்தம் என்பதற்கு வேதத்தின் முடிவு என்று பொருள். உபநிஷத்துக்கள் என்று கூறப்படுகின்றன. உபநிஷத்துக்கள் என்று கூறப்படுகின்றன. 100க்கும் மேற்பட்ட உபநிஷத்துக்கள் இருந்தாலும் தசோ உபநிஷத்துக்கள் என்று கூறப்படும் 10 உபநிடதங்கள் மட்டும் முக்கியமாக கருதப்படுகின்றன. அவை கீழ்வருமாறு விவரிக்கின்றன. ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், கர்மயோகம். மேற்கண்டவற்றில் பக்தி யோகம் ஒன்றை தவிர மீதி 3ல் தெய்வ நம்பிக்கை தேவையற்றது. பக்தியை தவிர மற்ற 3ல் வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை தேவையில்லை. ஞான யோகத்தில் வெற்றி பெற்றவர்கள் பிரம்மசூத்திரம் எழுதிய வேதவியாசர், ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டுமே இருக்கிறார்கள். ராஜயோகத்தில் வெற்றி பெற்றோர் 18 சித்தர்கள், 1100கணக்கானவர்கள் உள்ளனர். இதில் பாவகிரி பாபா சமீபத்தில் வாழ்ந்தவர். ராஜயோகத்தின் அடிப்படை பதஞ்சலி முனிவர் எழுதிய யோக சூத்திரமாகும். பக்தி யோகத்தில் வெற்றி பெற்றோர் 63 நாயன்மார்கள்,
12 ஆழ்வார்களும் இன்னும் பல்லாயிரம் கணக்கானோர் ஆவார்கள். இதில் தெய்வ நம்பிக்கை முதலாவதாக இன்றியமையாக தேவையாகும். கர்மயோகம் என்று எடுத்துக்கொண்டால் தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவிலை மாற்றல் அரிது என்று குரல்படி தோல்வியும் வெற்றியும் ஆண்டவனுடைய கருணை என்று நினைத்து வாழ்ந்து வரும் நாம் எல்லோருமே கர்மயோகிகள்தான். இதை விவரமாக விளக்கும் நூல் பகவத்கீதை. மேற்கண்ட மேற்கண்ட பட்டியலில் நிர்வகிப்ப சமாதி நிர்வகல்ப சமாதி மேற்கண்ட பட்டியலில் நிர்வகல்ப சமாதியை அடைவிக்கும் கல்வி ஞான யோகத்திற்கும் ராஜயோகத்திற்கும் மட்டுமே உண்டு. பாருங்க, கடைசியில இந்த நிர்வகல்ப சமாதி ராஜயோகத்துக்கு தான் வருது. எங்க வருதுங்க? ராஜயோகம். இந்த ஞான யோகம்னா தத்துவங்களை விவாதம் பண்றதுங்க. ஞானம்னா படிக்கிறது. அப்ப படிச்சுட்டு அதன்படி செயல்படுறது. ஞான யோகம் ஒரு தத்துவத்தை படிக்கிறது, தியரி படிச்சு பிராக்டிகலுக்கு போறது. தியரி படிச்சுக்கிட்டு அவ்வளவுதான். அப்ப 3-4 தான் கரெக்ட். 1-2 அடிப்படை. அது அப்படி படிச்சுட்டு விட்டுறான் இவனுங்க. அதுல ஒன்னும் தேர முடியாது. அதெல்லாம் ரைட்டு. இப்ப நம்மளது செஞ்சு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். நம்மளது ரொம்ப மலிவு. நம்ம பக்திக்கும் போக தேவையில்லை, கர்மத்துக்கும் போக தேவையில்லை. தத்துவத்தை படிச்சுட்டு பிராக்டிகல் போயிடணும். தத்துவத்தை படிச்சு பிராக்டிகல் அரைங்குறமே செஞ்சாவே போதுமே. ஞானத்துக்கும் ராஜயோகத்துக்கும் போயிடலாம். தேவர் குரலும் திருநான்மறை முடியும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமுடர் சொல்லும் 166 பக்கம் 166. தேவர் குரலும் திருநான்மறை முடியும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமுடர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். பொருள் திருவள்ளுவ தேவரின் திருக்குறளும் 4 வேதங்களின் முடிவுகள் என்று சொல்லப்படும் உபநிடதங்களும் சைவத்தை பற்றி எழுதிய மூவரான அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர் ஆகியோரின் தேவாரமும் நாதமுனிகள் தொகுத்த முடிமொழி வைணவ நூல்களும் 4000 திவ்ய பிரபந்தமும் திருக்கோவையார் என்று நூலும் மாணிக்கவாசர் எழுதிய திருவாசகமும் திருமுடர் எழுதிய திருமந்திரமும் ஒரே பொருளை உடையன. மத உணர்வு மனிதனின் உடன் பிறந்த இயற்கை. அது மொழியினால் நிலைத்து பரவியது என்று வைத்துக் கொள்ளலாம். இந்து மதத்தின் சாரத்திய விளக்கம் மேற்படி பாடலை போல இன்னொரு பாடலை நாம் இயற்ற முடியாது. மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல. மெய்ஞான பிரிவு. மனிதனுக்கு மரணம் இயற்கையானதல்ல. முன்னுரை. எனக்கு தெரிந்த வட இந்திய அதிகாரி ஒருவர் do not give me the problem, give me the solution. என்னிடம் பிரச்சனைகளை கொண்டு வராதீர்கள், அதாவது தீர்வுகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லியதை நான் நினைவு கூறுகிறேன். அந்த நல்ல சிந்தனையை பின்பற்றி இந்த கட்டுரை எழுதுகிறேன். Scientists and engineers are working to create a condition in which the expansion of human society is limited only by space என்பது என்ற நீண்ட நாள் கனவு. என் புத்தகம் பக்கம் 57 பக்கத்தை சொல்லியிருக்கேன். இதற்கான என் விஞ்ஞான முயற்சிகளை பற்றி கட்டுரையில் தொடர்ச்சியாக ஒரு தனி கட்டுரை எழுதியிருக்கிறேன். இந்த கட்டுரையில் இதற்கான ஆன்மீக விளக்கங்களை கொடுக்கிறேன். ஆக உலக மதங்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். கிழக்கு பகுதி மதங்கள். இவற்றில் இந்து மதம், ஜெயின மதம், பௌத்த மதம் ஆகியவை முக்கியமானவை. இவ பரிணாம சித்தாந்தத்தையும் மனிதனுடைய மறுபிறப்பை நம்புகின்றன. மேற்கு பகுதி மதங்கள் வெஸ்டர்ன் ரிலிஜியன். இவை கிறிஸ்துவ முகமதிய மதங்களாகும். இவை பரிணாம சித்தாந்தங்களிலும் மனிதனின் மறுபிறப்பு நம்பிக்கை அற்றவை. முனைவர் பட்டம் பெற்ற ஆங்கிலேயர் 2 வைத்தியர்கள் லைஃப் ஆஃப்டர் லைஃப் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இப்புத்தகம் சில வருடங்களுக்கு முன் உலக அளவில் சிறந்த பத்திரிகையான ரீடர் டைஜஸ்டில் சுருக்கமாக அப்ரிஜ்டு எடிஷன் வெளியிடப்பட்டது. மேற்படி புத்தகத்தில் இறந்து சில மணி நேரங்களுக்கு பின் திரும்பவும் உயிர் பெற்ற சுமார் 100 மனிதர்களின் அனுபவங்களின் அந்த டாக்டர்களால் விசாரிக்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. இந்த அபூர்வமான நிகழ்ச்சிகள் மறுபிறவியை உறுதி செய்வதற்காக உள்ளன. பரிணாம சித்தாந்தத்தை விஞ்ஞான நம்புகிறது. மத கோட்பாடுகளில் பிரம்மசூத்திரத்தில் வெளியிடப்பட்டுள்ள அத்வைத சித்தாந்தம் மனிதனே தெய்வம் உயர்ந்தது என்று நான் கருதுகிறேன். அதற்கு ஆதாரங்கள் பல உள்ளன. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய் புகழேன், சத்தியம் சொல்கிறேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. அருட்பிரகாஷ் வரலாறு. ஆதி நூல்களில் மனிதனின் வாழ்க்கையை
பருவங்கள் 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. பிரம்மச்சரியம், அதாவது மாணவ பருவம், குருகுல கல்வி. கிரகஸ்தம், குடும்ப வாழ்க்கை. வானப்பிரஸ்தம், தனிமையான உட்சுத்தத்தில் ஈடுபடுகின்ற தனிமையான. இப்ப நம்ம அந்த வானப்பிரஸ்தத்துக்கு வந்திருக்கோம். தனிமையான உட்சுத்தத்தில் ஈடுபடுகின்ற பயிற்சி முறை. சந்நியாசம், யோக நிலையில் முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை. யோக நிலையில் முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை. மேற்கண்ட பிரிவுகளில் மரணத்தை பற்றி சொல்லப்படவே இல்லை. அதாவது இயமம் 8 நிலையில பாருங்க, மரணத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. முக்தின்னு சொல்லியிருப்பான், அல்லது சமாதின்னு சொல்லுவான். அங்க சாவை பத்தி சொல்லல. அப்ப முக்திங்கிறது தான் நமக்கு தேவையே தவிர நோவுல சாப்பிடுறது கிடையாது இந்த இடத்துல. அப்ப இயற்கையாக நோவுல சாவ வேண்டாம். நீ வாழ்நாள் நீட்டிக்கிற தன்மை இயற்கையில் இருக்குது. அதனாலதான் வந்து நம்ம 7 வகையான பரிணாம அறிவியல்ல பாத்தீங்கன்னா 4 வரைக்கும் பெற்றோர்கள் இறந்துருவாங்க. 5ல வந்து பெற்றோர் இறக்க மாட்டாங்க. 5ஆம் அறிவு வந்து விலங்குகள்ல பெற்றோர் இறக்க மாட்டாங்க. அப்ப தன்னை அழித்துக் கொள்ளாமலே இந்த இயற்கை தான் தன்னை அழித்துக்காமலே தன் குழந்தைகளை மேல கொண்டு போகுது. இப்ப நாம அந்த உடம்பு சுத்தம் பண்ண நமக்கு அழிவு குறைஞ்சு போகுது, சாவு இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்ப சாவு இல்லைன்னா செஞ்சுட்டு போக வேண்டியதானே, தானாவே சமாதிக்கு போகுது. ஏன் இயற்கையே கொண்டு போறப்ப நாம ஏன் கவலைப்படணும்? அப்ப இயற்கை எல்லா சக்தி கொடுத்துருது. அப்ப இது வரைக்கும் சொன்னது பால் நல்லது, தேன் நல்லது, மோர் நல்லது, அத்தனை பொய். அத்தனையும் இயற்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இயற்கையே நோய் இல்லாம வாழ செய்யுது. நீ வேணா பிரியாணி தின்னுக்க, குஸ்கா தின்னுக்க, இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சது? பிரியாணி குஸ்கா நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்க. இயற்கை அறிஞ்சு நல்ல குரு மூலியமா வழிகாட்டுதலின் பேர்ல வந்து இயற்கை அடையும். அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரே, செயற்கை அறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்து செயல். செயற்கை வாழ்வு வாழ்ந்தது போதும், இயற்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கிறது. செயற்கை அறிந்த கடைத்தும், செயற்கை அறிந்து கடைசியில நாசமா போனாலும் பரவாயில்ல, கடைசியில திருந்தி இயற்கைக்கு வாடாங்கிறாரு ஒரு இடத்துல. ஆக வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில். இதோட நிறைவு செய்யலாம் என்ற வள்ளுவரின் வாக்கு. வாழ்வாங்கு வாழ்ந்தவன் மரணமடைய மாட்டான் என்பது வள்ளுவரின் நம்பிக்கை. திருமுடர் சுமார் 500 வருடங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு சரித்திர ஆதாரம் இப்புத்தகம் பக்கம் 14ஆம் பக்கத்தில் கொடுத்திருக்கிறேன். பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்களில் சூத்திரம் 3:45 47 இதில் கூறப்பட்டுள்ளது. 47ஆம் பக்கம் கூறியிருக்காரு. பூதங்களின் பருட்பொருள் தன்மை, சொந்த இயல்பு, நுண்பொருள் தன்மை குணங்களோடு ஒருப்பப்பட்டு இருப்பதால், ஆத்மாவின் அனுபவத்துக்கும் பொருட்டாயிருப்பதால், இவற்றின் மீது சம்பவம் செய்வதனால் பூதங்களை வெற்றி பெறுதல் உண்டாகிறது. இந்த பூதங்களை வெற்றி பெற உண்டாகிறது நம்ம பயிற்சி செய்யறப்பா எல்லா சக்தியும் நம்ம உடம்புக்கு வந்துடுது. வேற ஒண்ணும் இல்லை. வசியம்னு பேரு. நீங்க ஒன்றும் ஆச்சரியப்பட தேவையில்லை. வசியம் ரொம்ப எளிமையா வருது. இப்ப ஆரோக்கியம் வசியம், நீரை வசியம் பண்றான், காற்றை வசியம் பண்றான், ஆகாயத்தை வசியம் பண்றான், எல்லாத்தையும் வசியம் பண்ணிடுறோம். நாம தானாவே வசியம் ஆயிருது. என்னது? நீங்க ஒரு பொருளை விரும்பினால் சாப்பிடலாம், விரும்பலாம் விட்டு விடலாம். அதுவும் ஒரு வசியம் தான். நீங்க ஒரு பொருளை விரும்புறீங்க, அதை சாப்பிடலாம், அது ஒரு வசியம் தான். வேணாலும் விட்டுறீங்க. இந்த மாதிரி சுதந்திரம் எங்க வரப்போகுது? மற்றவனை சிக்கிக்குவான். விடவே தெரியாம சிக்கிட்டு சிக்கிக்குவான். சிக்கிட்டு விட முடியாது. விடலாம்னு ஆசை இருக்கும், ஆனா எப்படி விடுறதுன்னு தெரியாது. அதுக்கு நீரை மருந்தாக இருந்து விடலாம்னு தெரியாது. மாட்டிக்கிட்டான். இந்த முறையான வழிமுறை தெரியல. எல்லாரும் விடணும் ஆசை இருக்குது, எப்பயாவது விட்டுறோன்னு. அப்படி ஆனால் அது நோக்கம் தெரியணும். நோக்கம் தெரியல. இந்த நோக்கம் 5 தப்பிச்சு போறது, பூமியிலிருந்து தப்பிச்சு போறவங்க என்ன வேணும்? நாம வந்து சமுதாயத்துக்காக வாழ்ந்து காட்டுகிறோம். இப்ப நம்ம போறமே இல்லையோ, நம்மளை பின்பற்றி வர்றவங்க மேல போகணுங்கிறது தான். இதுக்கு எவிடன்ஸ் இல்லை. எவிடன்ஸ் இந்தியாவில தமிழ்நாட்டுல மட்டும்தான் எவிடன்ஸ் இருக்கு, எங்கேயும் கிடையாது. அதனால இது வந்தே தீரணும். அப்ப நம்ம தான் எவிடன்ஸ். நீண்ட கால வாழ்க்கை. வெள்ளைக்காரனுக்கு நாம தான் சாட்சி, இந்தியாவுக்கு நாம தான் சாட்சி, தமிழ்நாட்டுக்கு நாம தான் சாட்சி. இயற்கை உணவு, செயற்கை உணவு எல்லாம் தூக்கி ஒரே அடிச்சுட்டு போயிடுறான். ஒரே சாத்து. அதுக்கெல்லாம் செலவு. இதுக்கு செலவே கிடையாது. இயற்கை உணவு சாப்பிடு, ஆப்பிள் சாப்பிடு, கொய்யாப்பழம் சாப்பிடு, அதை சாப்பிடு, மாங்காய் சாப்பிடு. இதெல்லாம் எதற்காக சொல்ல? இயற்கை சக்தியில வாழ்றதை விட்டு போட்டு இயற்கை உணவை பத்தி பேசிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அது வியாபாரத்திற்காக பண்ணப்படும். எப்படி மருந்து வியாபாரமோ அதே போல யோகங்களும் வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் மாத்தி மாத்தி வைக்கிறான். கழிவு நீக்க பயிற்சி 3 நாள் 6000. என்னடா கழிவு நீக்க பயிற்சி? இந்த வருஷம் பூரா கழிவு நீக்கிட்டே இருப்பியா? அது என்ன? அப்ப நீங்க சொன்னது பாயிண்ட் கரெக்ட். சின்ன சந்தேகம். இப்ப சிலர் வந்து
இப்போ உங்கள்ட்ட வந்தா நீங்க மெத்தட் வச்சிருக்கீங்க. இந்த மாரி ஆ. இவ்வளவு ஃபீஸ் கட்டினா தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆமா. ஓகேங்களா? ம். அது வசதியா இருக்கவங்க வருவாங்க, கட்டிக்கிருவாங்க, பண்ணிக்கிருவாங்க. இப்ப ம். நம்ம சமூகத்துல ஆர்வத்துல இருக்கவங்க வந்துட்டு இந்த மாரி சாதாரண ஆளுங்களையும் புடிச்சு இழுத்துட்டு வரணும். ஆ. அப்படின்ற மாரி நாங்க எங்கனால எங்களுக்கு தெரிஞ்சத நாங்க உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோங்க. ஆ. நீங்க வந்து நல்லா காசு பணக்காரனா இருக்கான்னு வச்சுக்கங்களேன். நீங்க வந்து எங்க குருட்ட போங்க. ஆ. அப்படின்னு நாங்க இழுத்து விட்டுறலாம். ஆ. சாதாரண இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ஆசைய காமிக்கிற மாரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள செஞ்சு குடுக்குறோம்னு வச்சுக்கங்க. ம். அது நாங்க செய்யலாமா? நீ இத ஃபாலோ தாராளமா. பண்ணு. இது இப்படி பண்ணு. சொல்லுங்க, அப்படின்னு நாங்க சொல்லுங்க. வந்து ஒண்ணும் இல்ல. புத்தகத்த ஆ, குடுத்து புத்தகத்த குடுத்து ஆ. நம்மளுடைய YouTube வீடியோ இருக்குல்ல, நாம விவாதம் பண்ற வீடியோ இருக்கு இல்லையா? அத நீங்க அனுப்பிச்சா போதும். அதுல 1200 வீடியோ இருக்கு. அத அப்படியே அனுப்பிச்சுட்டு இந்த புத்தகத்த அனுப்பிச்சு அவன் படிச்சுட்டு போறான். எல்லாம் படிச்சுட்டு போறாங்க. இப்ப என்னன்னா, ஒரு பிராக்டிகலா கொண்டு வரதுன்னா எப்படின்னா, ஆ. இப்ப நீங்க எல்லா பேரும் கேட்கிறவனுக்கெல்லாம் நீங்க காசே கட்டாம கேட்கிறவனுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டே இருக்க முடியாது நீங்க. ஓகேங்களா? ஆமா. ஆ. உங்களுக்கு அடிப்படை தேவையா இருக்குது. 2வது ம். வந்து ஒரு நல்ல வசதியா இருக்கவன் மட்டும் என்கிட்ட வந்தா, அவனுக்கு நான் ப்ராப்பரா கேர் எடுத்து நான் பண்ணி குடுக்குறேன்றீங்க. இது ஆமா, வந்து உங்க மனநிலை. ஆமா. இப்ப எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஆ. இப்ப இவரு எங்க சொசைட்டில வர்றப்ப நல்லா கொஞ்சம் நல்லா வசதியானவங்க இருப்பாய்ங்க. ஆமா. அவனுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு வியாதி இருக்கும். பெரிய வியாதி கடுமையான இருக்குன்னு வியாதி. வச்சுக்கங்க. ஆ. இருக்குன்னு வச்சுக்கங்க. அவன வந்து அவன இழுக்கணும். ஆ. அவன இழுக்கணும்னா, அந்த கடுமையான வியாதிய ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஆ. ஓகேங்களா? ஆ. நாங்க இப்ப தான் பயிற்சியில இருக்கிறோம். ஆ. இந்த மாரி இருக்கப்போ, இந்த எங்கனால வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சாதாரணமா இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ம். அத நாங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம்னு வச்சுக்கங்களேன். சொல்லிக் அ. குடுத்துட்டு, இந்த மாரி இதுல உங்களுக்கு பணமாகுதுல்ல. ம். இதுக்கு மேல இன்னும் டெப்த்தா நீங்க வந்து பண்ணணும்னா, எங்க குருட்ட நீங்க வாங்க. ஆ. அப்படின்னு நாங்க வந்து ஃப்ரீயா சொல்லிக் குடுக்கலாமா அந்த மாரி? தாராளமா, 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 தாராளமா சின்ன சொல்லிக் குடுங்க. சின்ன சின்னதா பண்ண முடியும். நாங்க ரொம்ப பெருசாலாம் வந்து எங்கனால ம். பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. சரி. நீங்க தாராளமா தான் அத சொல்லுங்க. வந்து பண்ண முடியும். சொல்லிக் ஆ. குடுங்க, சொல்லிக் குடுங்க. அப்ப முடியலன்னா எங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கங்க. அப்ப ஆ. எங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கங்க. ஆ. அப்ப வந்து நாங்க உங்கள்ட்ட கேட்கலாம்ல இந்த இதுல வந்துட்டு. இப்ப தாராளமா. சப்போஸ் அவங்க இப்ப அவங்க ஏதாவது ஒரு ஒரு பணம் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. ம். அந்த பணம் எங்களுக்கு கூட தேவையில்ல. நாங்க உங்களுக்கு குடுத்துறோம் அந்த இத. ம், ம், நாங்க ம். அந்த மாரி இது அப்படி மனசுல தோணுது. அது சரியா வருமா என்னன்றது நீங்க அனுபவப்பட்டவர். நெறைய பேர பார்த்திருப்பீங்க. ம், ம். ஆயிரக்கணக்கான பேர பார்த்திருப்பீங்க. ஆமாமாமா. ஏமாத்துறவன், ஃப்ராட் பண்றவன், பித்தலாட்டம் பண்றவன்லாம் ம், உங்களுக்கு தெரியும். ம், 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 இப்ப ம். நாங்க உங்களுக்கு நேர்மையா இருக்கலாம் அப்படின்னு ம். நெனைக்கிறேன். அதே மாரி சொசைட்டிலயும் ஆளுகள இழுக்கணும். ஆமா. இந்த மாரி அப்படின்னு ஒரு மனசுல எண்ணம் தோணுது. இது நீங்க ஒரு ஐடியா சரிதான். பண்ணி சொல்லுங்க சாமி. ம். ஆ சரிதான். சரிதான், சரிதான். ம். நீங்களும் ம். அதாவது நம்ம நோக்கமே மாணவர்கள் பிறருக்கு சொல்லித் தந்து பொருளையும், அருளையும் ஈட்டலாம். ஏற்கனவே சொல்லியாச்சு. இது யார் வேணா செய்யலான்ட்டு. அது வந்து அந்த தைரியம் முதல்ல அந்த பயிற்சி எடுத்துக்கலாம். அப்படி முடியாதவங்களும் ம். சொன்னீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அவன வந்து நமக்கு நமக்கு ஆட்கள சேர்த்திக்கலாம். நமக்கு ம். வந்து பொருளாதார பின்னணி உள்ள நான் பொருளாதார பின்னணி உள்ள ஆளால் தான் வளர்க்க முடியும். இல்லாட்டி வளர்க்க முடியாது. அவன் என்ன செய்வான்னா, பொருளாதார பின்னணிக்குமே எடுத்த ஆ உடனே வந்து வரமாட்டான். அவன வரமாட்டார். இழுக்கணும். ஆமா, அவன இழுக்கணும்னா, நீங்க இழுத்து நேரத்த நீங்க வேஸ்ட் பண்ண முடியாது. ஆமா, நாங்க இழுக்கணும்னா, எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. உங்க ஆமா. அளவுக்கு ஸ்பீச் குடுத்து, ஆ. அந்த திறமையா அவன இழுக்கிறதுக்கு, அவனுடைய வியாதிய பார்த்து, நீ இத செய் நீ பொரிய ம். போடு, அவல போடு, அத போடு, இத போடு நீங்க சொல்லிருவீங்க டக்குன்னு. ஆமா, ஆமா. என்னது எங்களுக்கு அது சொல்லத் தெரியாது எங்களுக்கு. ம், ம், அதனால வந்து இது ஒரு ஒரு மிக்ஸிங்கா ஏதாவது கொண்டு வந்து ஒரு காம்ப்ரமைஸா நம்ம கொண்டு போய் பண்ணோம்னா, அது பண்ணலாம். எங்களுக்கு பொருள் தேவையில்ல எங்களுக்கு. ம், 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 ம். உங்களுக்கு அந்த இத எங்களுக்கு எதுவும் குடுத்தாங்கன்னா கூட, நீங்க அந்த இதுக்கு போட்டு விட்டுருங்கன்னு சொல்லிருவோம் நாங்க. என்ன சரி. அண்ணா எனக்கு 1000 இருக்குதுங்க, 2000 இருக்குதுங்க. எனக்கு ஏதாவது ம். ஹெல்ப் பண்ணுங்கன்னா, சரிங்க. சரி. குடுங்கன்னு சொல்லிட்டு டைரக்ட்டா நாங்க கூட வாங்கல. டைரக்ட்டா நீங்க அங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லிருவோம். ஆ, அவங்க ஏதாவது டவுட் கிட்டு கேட்டாங்கன்னா, உங்கள்ட்ட கேட்டுக்கணும். நல்ல ஆ, வசதியானவன்னா தட்டி விட்டுருவோம் உங்கள்ட்ட. சரி. வசதியானவன்னு வச்சுக்கங்க. அப்படி ஆ செய்யலாம், சரி, செய்யலாம். தாராளமா சரி, சரி, செய்யலாம், சரி, தாராளமா செய்யலாம், சரி. தாராளமா செய்யலாம். ரொம்ப சிம்பிள். சரி, சரி. அந்த ஆ, நீங்க ஆ. அப்படி பண்ணீங்கன்னா, அது நாங்க உதவி நேர்மையான ஆளுங்க. எங்களுக்கு நேர்மையான ஆளுங்க. நாங்க சரி, எந்த இதுவும் தப்பு தண்டா போற ஆள் கிடையாது. அந்த மாரி. சரி. அதனால தான் சாமி. இந்த சரிங்க. இந்த கருத்து வரவேற்கப்படுகிறதா? இதத்தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப இல்லைங்க. இதுல இருந்து இப்பதான் அந்த அந்த கருத்து உங்களுக்கு அந்த முகிழ்ந்து வருது. அப்ப நீங்களே தொடங்கி வைங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? செய்வோம். செய்வோம், செய்வோம், செய்வோம். அது என்ன பெரிய பிரச்சனை? நமக்கு தேவை ஆட்களே வேணும். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இது விவேகானந்தர் இதுக்கு ஒரே ஒரு உதாரணம். விவேகானந்தர் எப்பவுமே ஜமீன்தார் வீட்ல தான் தங்குவாரு. விவேகானந்தர் ம். எங்க போனாலும் எங்க போய் தங்குவாரு? பெரிய ஒரு பணக்காரர் வீட்ல தான் தங்குவாரு. அப்ப ஏழைகள் கேட்டிருக்கிறாங்க. ஏங்க எங்க வீட்ல வந்து தங்குறதுன்னு கேட்கும்பொழுது, "டேய் நான் உங்க வீட்ல வந்து தங்குறத பத்தி பிரச்சனை இல்ல. ஜமீன்தார்ட்ட போய் அவன சரி பண்ணிட்டேன்னா, அவன் சொன்னா ஊரெல்லாம் கேக்கும்.
உங்ககிட்ட வந்து சொல்லி கொடுத்தேன்னு யாரடா கேட்பாங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க தான் கேட்க போறீங்க. அதனால அவன் எப்பவும் பொருளுக்கு கொஞ்சம் சக்தி உண்டு. அதெல்லாம் வள்ளுவர் சொல்லுவாரு, பொருளுக்கு சக்தி உண்டு அப்படிம்பாரு. அதாவது அதாவது சொல்வாக்கை விட செல்வாக்கு. அதனாலதான் கொஞ்சோண்டு காசு பணம் வேணுங்கிறது. ஆனால் அதாவது காசு பணம் வந்துட்டா, இப்ப காசு பணம் இருக்கிறவங்க இந்த இந்த அருள்வாக்கு நிறைந்தவரை போய் நண்பராக்கணும். அதைத்தான் இப்ப தப்பு பண்றாங்க. பணம் வந்துட்டாவே இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமா வாழ்ற மாதிரி இங்க மாதிரி ஆளுகளை பிரண்டு பிடிச்சிக்கணும். அப்பதான் அது நடக்கும், இல்லாட்டா நடக்காது. இவன் பணக்காரன் சொல்லிட்டு போலி சாமியார்ட்டையும் அந்த சாமிய ஏதோ இந்த கடவுள் பக்திங்கிற பேர்ல அந்த கோயில கொண்டு உண்டியில கொட்டுறன்னு தப்பு பண்றாங்க. இது அடிப்படையே தப்பு. கோயிலும் கிடையாது, குளங்களும் கிடையாது. அந்த மாதிரி பெரியாரை துணை கோடல், அதாவது அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் அவருடைய தவயோகிகளை இப்ப நண்பராக்கிக்கணும். அவன் அறிவியல சிறந்தவர். அவர் ரெண்டும் பேசணும், அறிவியலும் பேசணும், மெய்யறிவியலும் பேசணும். இவன் சும்மா பட்டை அடிச்சுட்டு நாத்தை பொடிச்சுக்கிட்டு சடைமடி உடைஞ்சு திண்ணீர் போட்டு காட்டு மிராண்டிகள் மாதிரி இருக்கக்கூடாது. சராசரி மனிதன் மாதிரி இயல்பா இருக்கணும். எப்படி 90 பூசுற கூட அந்த தகுதி இருக்கணும். 90 பூசினா பாருங்க, பூசு ஒண்ணு வேணாம் சொல்லல பழக்கத்துக்கு. பக்தியில இருக்க வந்து ஞானத்தையும் ராஜயோகத்தையும் கத்தவனுக்கு தான் வந்து அந்த பக்திக்கு உள்ள தகுதி ஆவான். நல்லா கவனிச்சீங்கன்னா, நீ அறிவை பத்தி, இறைவனை பத்தி நீ அறிவை பத்தி பேசுற, ஓகேங்களா? அந்த இறைவனோட அறிவையும் தத்துவத்தையும் பேசணும்னா நீ அதை செய்யணும். அந்த இறை தத்துவம் என்னவோ நீ அதை செய்யணும். அது ராஜயோகத்துல நீ அந்த ஞானமும் ராஜயோகமும் நீ சுத்தமா இருக்க மட்டும்தான் நீ நெத்தியில வந்து பட்டை அடிச்சு அந்த இதுல சொல்லியிருந்தாங்க. இதுல ஒண்ணு சொல்லியிருந்தாங்க கடைசியில வந்து இதுக்கு என்னது இந்த பரத்தோட கலக்கு முத பக்கத்துல இருந்துச்சு வாங்கிறேன். சன்னியாசம் போட்டீங்கல்ல, சன்னியாசம். அது வந்து யோக நிலையில் முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை. முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை. முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கைனா நீ பட்டை அப்பதான் போடணும். நீ எல்லாத்தையும் தின்னுபிட்டு ஊழ வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் பக்தி இருக்கேன் பட்டை அடிச்சு கொட்டை அடிச்சு ஏமாத்த கூடாது. நீ சுத்தம் பண்ணு, உடம்ப சுத்தம் பண்ணு, உன்னை சுத்தம் பண்ணு. நீ வந்து கரெக்டா அந்த இதெல்லாம் பண்ணு, சுத்தம் பண்ணி எல்லாம் கரெக்டா வச்சுட்டு நீ வந்து பட்டையடி நாமம் போடி இறைவன் மேல பக்தி செலுத்து. இதே அடிப்படை தேவையா இருக்குது ஒருத்தனுக்கு. ஆமா, அதை விட்டு போட்டு பிச்சை எடுத்துட்டு கையில வாங்கிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப அது கரெக்டு தான். அது அப்ப வந்து மனிதன் அந்த ஏற்றுக்கொள்ற மாதிரி அதாவது எப்படின்னா எல்லா அடையாளங்களையும் விட்டுறவனுங்க. அடையாளமே இருக்கக்கூடாது. அடையாளமே இல்லாத அளவுக்கு அது ஒரு சராசரி மனித தோற்றத்துல தான் இருக்கணும். மனிதன் விரும்புகின்ற சராசரியான தோற்றம். சராசரி எளிமை தோற்றம். காட்சிக்கு எளியவனா இருக்கணும். காட்சிக்கு எளியவனா சும்மா கற்பனை கொண்டுட்டு அப்படி கசா முசா பார்த்து சித்தர் முத்தர் சொல்லிட்டு கருமை அவன் கிட்டே போக முடியாது. ரொம்ப தப்பு. ஏதோ இந்த காட்டு மிராண்டிகள் அவனால உனக்கு என்ன நேர்மை? ஒண்ணு இல்ல, அவனால உனக்கு நோயை குணமாக்க முடியுமானா கூட பரவாயில்ல. அந்த நோயை குணமாக்குறது கூட இந்த அறிவு கிடையாது அவனுக்கு. எவனவோ ஒரு பைத்தியக்காரன் சித்தர்னு சொல்றது. இன்னைக்கு அப்படியே நிறைய பேர் கிளம்பிட்டு இருக்கானுங்க. அதான் தப்பு. சித்தர்கள் யாரும் முன்னாடி காட்சி தர மாட்டான். சித்தர்கள் வெளி வரவே மாட்டான். சித்தர்கள் வெளியே வர மாட்டான். அவனுக்கு அந்த எண்ணமே இருக்காது. ஆமா, நீ போய் வரவே வராது. இவன் வெளியே இருக்கிற நிறைய இதுல நம்மகிட்ட வட வருது. அதெல்லாம் பொய், அத்தனையும் பொய். இவனும் காட்டு மிராண்டி. இவன் நல்லா தின்னு போட்டு போதை கும்பல். இவனுக்குலாம் போதை கும்பல். யாராவது ஒருத்தருக்கு அது ஏதோ பைத்தியம் முடிச்சுட்டு தெரிஞ்சுது. அரை பைத்தியம் எங்கேயும் சுத்திட்டு இருக்குது. வாய் ஒழுக்க உட்காரு கிட்ட போன அந்த நாத்தடிக்கு அந்த ஒழுக்கமே இல்லாத புறம். ஏங்க சித்தர்ல எதுக்குங்க வெளியே சுத்திட்டு இருக்கான்னு கேக்குறேன். எதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்கிறாவன் கேட்ட அங்க சுத்திட்டு இருக்காரு, நாய்கிட்டு இருக்காரு, பெய்ட்டு போட அறிவு கட்ட முடியாங்க. இயற்கையோட கொண்டிருக்கிற காட்டுல குகையில வாழ்ந்துட்டு இருக்கணும் போய் வீதியில சுத்திட்டு இருக்கணும், சோத்த எச்சல பொறுக்கி தின்னு போய் சித்தர்னு சொல்லிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? காணப்பயலுக்கு கோபம் வருது நமக்கு. எச்சல பொறுக்கி தின்னு போய் சுத்திட்டு இருப்பான். அப்படியே இருப்பாங்க. அவன் அறிவில இருப்பானுங்க. கண்டுபிடிச்சு கொடுக்குறவன், மருத்துவத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறவன், அறிவியலை கண்டுபிடிச்சு கொடுக்குறவன், இப்படி கணக்கு போட்ட இப்படி வரும். இப்படி புதுசா கண்டுபிடிச்சு கொடுக்குறவன் தான் சித்தர்னு பேரு. சித்தர்னா அப்படி இந்த ஊரை சுத்திட்டு புதுமையை கண்டுபிடிச்சு இல்ல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு விரல்லையே வேலையை முடிச்சிருவான். விரல்லையே வேலை முடிச்சிருவான். அதேதான். பேச மாட்டான். அவன் சித்தன். அதை விட்டு போட்டு ரோட்ல தெரியறவன், சாணி பொறுக்கி திங்கிறவன், மடத்துல கிடக்கிறவன், சாக்கல கிடக்கிறவன், அவன் சொன்னா எல்லாம் நடக்க யானை குட்டிமா இருக்கிறான். மொத்தம் அப்படி பாக்குறதுக்கு அவனுக்கு ஒரு தகுதி இருக்காது. அவன் தனித்து இயங்கிட்டு இருப்பான். யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. வெங்கடேசன் அப்படித்தானுங்க. வெங்கடேசனை வந்து யாரும் சந்திக்க முடியாது. 5 நிமிஷம் தான் அங்க பேச முடியாது. உட்கார விட மாட்டாரு. வெங்கடேசனை போய்
பலமுறை நான் போயிட்டே இருப்பேன் இல்லையா? அந்த பார்த்தா 10க்கு 10 அந்த 5 சென்ட் இடம் தான் இருக்கும். இடமே வந்து 10க்கு 10 தான். ஒரே ஒரு மரப்பலகை இருக்கும். அவ்வளவுதான். அது யாரும் உட்கார கூட முடியாது. 5 நிமிஷம் தான் உட்கார வைப்பாரு. அதுக்கப்புறம் கிளம்பு கிளம்புட்டுருவாரு. அவ்வளவுதான். புத்தகத்தை வாங்கினா முடிஞ்சு போச்சு. அந்த அதிர்வலை ஒத்து வராது. அதிர்வலை ஒத்து வராது. பியூர் கான்சியஸ்ல இருப்பாங்க. ஆமா. அவன் பூரா வந்து கண்டமான சப்கான்சியஸ்ல ஏற்பட்ட இதுல குப்பையை கொண்டாந்து தேவையில்லாத விவாதங்கள் ஆமா அவனுங்களை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்டார்டிங்லயே பேச்சு ஆரம்பிக்கிறப்ப கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் வந்து போயிட்டு இடத்த கிளம்பி அனுப்பிடுவாங்க. அப்படித்தான் நான் போனா என்ன பண்ணுவேன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் ஊரு வந்து அந்த இதுல தொண்டாமுத்தூர்ல இருந்து போகணும். அப்புறம் எப்ப நாங்க போனோம்னா அந்த தொண்டாமுத்தூர் அந்த நரசிபுரம் பேருந்து நிலையம்னு ஒண்ணு இருக்கும். அங்கதான் வந்து உட்காந்து வீட்டுல கூட உட்கார முடியாது. பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் சின்ன கிராமம். அதுல உட்காந்து மணிக்கணக்கா அங்க பேசிட்டு இருப்போம். பேசிட்டு வண்டி வந்தா ஏறிட்டு வருவோம். இப்படித்தான் நம்ம விவாதம் பண்ணுவோம். அவர் வீட்டுல உட்காந்து அதிக விவாதம் பண்ண மாட்டான். வீட்டுல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி அந்த சமுதாய கூடம் இருக்கும். அப்புறம் வந்து பஞ்சாயத்து அலுவலகம் இருக்கும். அங்கெல்லாம் மரம் மட்டையோட இருக்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அங்க உட்காந்து மணிக்கணக்கா பேசிட்டு இருப்போம். பேசிட்டு வண்டி வர்ற வரைக்கும் பேசுவோம். 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வண்டி வரும். சில நேரத்தில் அங்கேயே டீ எல்லாம் இருக்கும். அங்காச்சும் கடை இருக்கும். ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஒரு வடை திருட்டு மணிக்கணக்கா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வடை டீயும் வேட அவ்வளவுதான். ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே பேசி நிறைய பேசிட்டே இருப்பான். சரி அடுத்த வண்டிக்கு போலாம் அடுத்த வண்டிக்கு போலான்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டே இருப்பேன் நான். அப்போ சரிங்க போயிட்டு வர 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் சரிங்க போயிட்டு வரேன்னு சொன்னா உடனே வண்டி ஏறி அப்படி மகிழ்ச்சியா இருக்கும். எந்த கவலையுமே இருக்காது. அவரும் எதுவும் கேட்க மாட்டார். நானு ஒரே தடவை தான் 1000 ரூபாய் பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் புத்தகம் வாங்கினேன். அவ்வளவு ஆரம்ப கட்டத்துல 1000 ரூபாய் கொடுக்கறப்ப வாங்கவே மாட்டேன்ட்டாரு. முதல் அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து இது கண்டுபிடிப்பாளர் அப்படின்னாலே அவங்கள அறியாமே வந்து இறை சக்தி இருப்பாருங்க. அது வந்து அவங்களால அந்த இறை சக்தியால் ஈர்க்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இப்ப நீங்க அவரு வெங்கடேசன் இவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஆளுமையில அவங்க ஒவ்வொரு செல்லுலையும் பதிவாயிருக்கு. அதனாலதான் அந்த அருள் இருக்கும். அதாவது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்றாங்க இல்லையா? நல்லா உன்னிப்பா நானும் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீங்க இந்த உடம்ப சுத்தமா இருக்குன்னா அவங்க பெருங்கருணையில வந்து உங்க உடம்புல வந்து ஏறி இருப்பாங்க. அந்த சக்தியை ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நீங்க இவ்வளவு ஸ்டெஃபனா வந்து இருக்க முடியுது, உறுதியா இருக்க முடியுது, எல்லாமே செய்ய முடியுது. அவங்க பிளஸிங்ஸ் உங்களுக்கும் அவருக்கும் நிறைய இருக்குது. இல்ல அந்த அறிவுதான் வெங்கடேசனுடைய அறிவுதான். இல்ல வெங்கடேசன் வந்து கண்டினியூட்டி அவருடைய எல்லா குறிப்புகளும் வச்சுக்கிட்டே இருப்பேன். சண்டை வேற இன்னும் அவருடைய ஃபைல் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். வீட்டுல வச்சிருக்கேன். இன்னும் ஒரு ஜெராக்ஸ் ஒரு 70 தாள் அவருக்கு தெரியாம ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டேன். அந்த காலத்திலேயே அவர் ஒரு காப்பி எனக்கு படிக்கிற கொடுத்தாரு. கடைசி வரைக்கும் அவர் திருப்பி கொடுக்கவே இல்லை அந்த காப்பி. நான் ஆட்டையை போட்டேன். ஆமா இவரை விட்டா நம்ம அந்த ஆட்டையை போட்ட ஒரு ஜெராக்ஸ் அவர் ஜெராக்ஸே கொடுத்தாரு படிக்கிறதுக்கு. அப்புறம் அதை காணா போச்சு போய் சொல்லிட்டு இப்பவும் கையில வச்சிருக்கேன். அதுல இருந்து நிறைய குறிப்பு நான் படிச்சேன். அருமை. அதுல இருந்துதான் இந்த தண்ணீரை வந்து எரிபொருளை எப்படி மாத்துறது. இப்போ தண்ணீர் வந்து நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூல்னு பேர் வச்சிருக்கேன். வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூல் பட் டஸ் நாட் பர்ன் எழுதியிருக்கேன். அது எரியாது. ஆனால் 3 வகையான தன்மையுடையது ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். தண்ணீர் என்பது எரிபொருள் அல்ல, ஆனால் அது எரிபொருள் மாதிரி செயல்படும். வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூல். ஃபியூல்னா எரியக்கூடியது தானே, ஆனால் எரிஞ்சு நாசம் பண்ணும். இது பிரிஞ்சு ஆற்றலை தரும். தண்ணீர் பிரிகின்ற பொழுது ஆற்றலை தரும், நாசம் செய்யாது அப்படின்னு எழுதியிருக்கேன். சவுண்ட் இல்ல அந்த வாட்டர் வந்து பிரிகிறப்போ அது நானோ லெவல்ல எலக்ட்ரிசிட்டியா மாறுது இல்லீங்களா? ஆமா ஆச்சரியமா இருக்குது. அதுதான் அது எரியுதுன்னா அது வந்து ரியாக்ஷன் ஆகுது அங்க. ஆமா இங்க வித்தவுட் ரியாக்ஷன் வந்துட்டு நானோ லெவல்ல அது ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா? ஆமா அதை டெவலப் பண்றதுதான் வந்து அந்த டெவலப் பண்றது மரம் இருக்கே. மரம் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அது ஆம்பியருக்கு என்ன பண்ணும்னா அகலமாக்கிடும். தலையை அகலமாக்கிடும். தலையை அகலமாக்கினா ஆம்பியர் வந்துடும். தலை அகலமா இருக்குது பாத்தீங்களா? சர்ஃபேஸ் ஏரியா அகலமாகறப்ப ஆம்பியர் வந்துடும். அப்புறம் பவர் வந்துடும். அப்ப வோல்ட் ஆம்பியர் ரெண்டும் சேர்ப்பறப்ப பவர் வந்துடும். இதைத்தான் நான் யோசனை பண்ணேன். இப்படிதான் வேலை செய்யற அப்படி. அதனாலதான் இந்த மெட்டல் ஆக்சைடு மெட்டல் பிளண்டுன்னு 8 பிளண்டு உண்டு. மெட்டல் ஆக்சைடு பிளண்டு அது சோடியம் மெக்னீசியம் நிக்கல் மனப்பணம் ஆயிடுச்சு. சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் நிக்கல் குரோமியம் அப்புறம் போரானு அலுமினியம் மெக்னீசியம் இந்த 8 போட்டோம்னா அதை வச்சுட்டு
பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிடலாம். அதாவது இந்த ரசமணி மாதிரி அது நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ரசமணி மாதிரி டிசைன் பண்ணேன். ரசவாதம் சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி நான் டிசைன் பண்ணேன். ஆமா ஆமா. அதத்தான் வந்து அதத்தான் அந்த ரசவாதம் டிசைன் பண்ணேன். அந்த 8 ஆக்சைடு போட்டோம்னா அது காந்தமாவும் மாறும். அது வந்து தண்ணீரையும் பிரிக்கும், காந்தமாவும் மாறி வெப்பத்தையும் குளிர்ச்சி எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து நமக்கு எனர்ஜியை மாத்தி மாத்தி கொடுக்கும். நிறைய பேசிக் அதுல இருக்கு. சரிங்களா? அப்புறம் அந்த உப்புன்னு சொல்லுவாங்களா சாமி, உப்பு சொல்லுவாங்க. இப்ப எல்லாமே உப்பு. மெட்டல் ஆக்சைடு ஈஸியா சால்ட். மெட்டல் ஆக்சைடு உப்பு தான். உப்புன்னு வாயில சுவைக்கிறது மட்டும் இல்ல, அது மெட்டல் ஆக்சைடு தான் உப்புன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மெட்டல் ஆக்சைடுன்னா மெட்டலை வந்து வேறொரு பொருளாக மாத்துறது, வேறொரு உப்பாக மாத்துறது மெட்டல் ஆக்சைடு. அதுதான் காந்தத்தன்மை பெறும். அதாவது இந்த உப்புனாவே காந்தத்தன்மை உடையது அர்த்தம். என்னது உப்புனாவே காந்த. இவன் தப்பா கணக்கு போட்டான். இவனுக்கு பண்ற அட்டகாசம் இருக்க, இந்த வைத்தியருக்கு பண்ற எல்லாமே தப்பு. இல்ல சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்க உப்பு வந்து வேற சொல்ற உப்பு. நீங்க சொல்றது மெட்டல் ஆக்சைடுங்கறீங்கல்ல, அந்த இது நீங்க சொல்றது மெட்டல் ஆக்சைடு தான். சொல்றது வந்து சால்ட். அது வேற இது வேற. இந்த எதுனா எனர்ஜி உறிஞ்சி நமக்கு தேவையான சக்தியை வழங்கும். அதான் உப்பு. ஒண்ணு கிரியேட் பண்ணி கொடுக்கும், ஒண்ணு மறைஞ்சி இருக்கிறத உறிஞ்சி வண்டி கொடுக்கும். நமக்கு நன்மை தரக்கூடியது, குறிப்பாக காந்தத்தன்மையுடையது, குறிப்பாக மின்சாரத்தை எந்த வகையிலும் உற்பத்தி பண்ணி தரும். அதுதான் மின்சாரத்தை எந்த வகையில் உற்பத்தி பண்ண தரக்கூடியது உப்பு. அதான் அடிப்படை. இதை தெரியாம உப்புன்னு சோத்து போற உப்பு, அப்புறம் கேட்டா அங்க போய் உப்பு இருக்குது, இங்க அந்த உப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது. சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்க உப்பு இருக்குல்ல சாமி, ஆமா, அது வந்து கோடிக்கணக்கு போகுமா விலை. ஆமா, உப்பு வந்து இவ்வளவுதான் இருக்குமா அளவு, அது அவ்வளவு எனர்ஜி இருக்குமா, அவ்வளவு எனர்ஜி இருக்குமா அது வந்து. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க. இப்ப அதெல்லாம் செய்யற காலம் இல்ல. இப்ப இதனுடைய அடிப்படை இந்த மெட்டல் ஆக்சைடு. யோசிச்சு பார்த்தேன், இந்த மெட்டல் ஆக்சைடு தான் எல்லாமே செய்யுதுங்க. நான் நிறைய கட்டு எழுதியிருக்கேன். நீங்க நீங்க நேத்து கூட நிறைய 4-5 கட்டு எழுதியிருக்கேன். அதாவது எதிர்காலத்தில் பாருங்க, ஒரு கட்டுரை நேற்று எழுதியிருக்கேன், சொல்லி முடிச்சுக்கிறேன். எதிர்காலத்துல வந்து செம்பு கம்பி இல்லாம, அலுமினி கம்பி இல்லாம மோட்டார் தயாரிக்க முடியும்னு எழுதியிருக்கேன். அதாவது மெட்டல் தேவையில்லை, செம்பு கம்பி இல்லாம, அலுமினி கம்பி இல்லாம வெறும் சாதாரண பாலிமர் இருக்கு இல்லையா, பாலிமர் சீட்ல அதுல வந்து புரோட்டானை நகர்த்தி, எலக்ட்ரிசிட்டியை நகர்த்தி மோட்டார் ஓட வைக்க முடியும்னு டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம உடம்பு வந்து எலக்ட்ரான்ல வேலை செய்யறது இல்ல, புரோட்டான்ல வேலை செய்யுது நம்ம உடம்பு. அதனாலதான் நம்ம மூலம், இப்ப நம்ம உடம்பு எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னா, நம்ம உடம்பு மெட்டல் எங்கேயும் கிடையாது. நம்ம உடம்பு மெட்டல் கிடையாது, மெட்டல் ஆக்சைடு தான் இருக்கு, பாலிமர் தான் இருக்கு, சவ்வு பாலிமர். இந்த சவ்வு பாலிமர் இது ஐடியா பண்ணித்தான் நான் எழுதுறேன் நான். உடனே அது கரெக்டுன்ட்டாங்க. இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இல்ல இது கரெக்ட் தான், புரோட்டானுக்கு வந்து மெட்டல் தேவையில்லைன்ட்டான். புரோட்டான் பாஸ் ஆகிறதுக்கு மெட்டல் தேவையில்லை. அப்ப புரோட்டான் ஈஸி எலக்ட்ரிசிட்டி. இப்ப எலக்ட்ரான் ஈஸி எலக்ட்ரிசிட்டிங்கிற மாதிரி புரோட்டான் ஈஸி வெரி ஃபாஸ்ட் எலக்ட்ரிசிட்டி புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். எதிர்காலத்துல புரோட்டான் எலக்ட்ரிசிட்டி தான் வரப்போகுது. இப்போ வந்து எலக்ட்ரான் எலக்ட்ரிசிட்டி இருக்கிற மாதிரி இன் ஃபியூச்சர்ல புரோட்டான் எலக்ட்ரிசிட்டி வரும். நான் பண்றது அத்தனையும் புரோட்டான் எலக்ட்ரிசிட்டி தான். அப்ப இந்த பாடி வச்சு டிசைன் பண்ண, இந்த பாடியில் இப்படிதான் இயங்குது. அந்த தியரி கரெக்டா வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரிசிட்டியை மாத்துறப்ப பாலிமர், இடையில எந்த மெட்டலும் கிடையாது, ஒரு சவ்வு, அந்த சவ்வுல பூந்து வரப்ப எலக்ட்ரிசிட்டியா மாறுது. அப்ப நான் நினைக்கிறது இப்ப இருக்கிற விஞ்ஞானம் கரெக்டா வருது. இப்ப எதிர்காலத்துல செம்பு தேவையில்லை, இப்ப செம்புக்கு தான் சண்டை போடுறான், அலுமினியத்துக்கு சண்டை போடுறான், நாடே நாசமா போகுது. இன்னைக்கு எதிர்காலத்துல மெட்டல் தேவையில்லை. பாலிமர் இருக்கு இல்லையா, பாலிமர் டியூப், ஃபைபர் கேபிள், ஃபைபர் கேபிள்ல கண்ணாடி ஒளி, அதுலயே எல்லாமே போகுது. அதுல வந்து எதிர்காலத்துல என்ன பண்ணலாம் தெரியுங்களா, இந்த அதாவது மெட்டலே இல்லாம, மெட்டலை வச்சுட்டு மின்சாரம் போகுது. இனிமேல் எதிர்காலத்துல மெட்டலே இல்லாமல் பிளாஸ்டிக் டியூப்லயே அனுப்பிச்சிடலாம். என்னது பிளாஸ்டிக் நானோ இல்ல, அதேதான். அவ கரெக்டுங்கிறா, நீ சொல்றது கரெக்ட்னு எழுதுறான், கரெக்டா வரும் அப்படிங்கிறான். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நன்றிமா.